guys, welcome to the Xylem YouTube. நான் உங்க ஸ்ருதி மேம். நம்ம Xylem State Tamil channelல half yearly rush start பண்ணியாச்சு. Important questions and then book back, booking அது மாதிரி எல்லா questions நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். So இந்த வீடியோல நம்ம carbon and its compoundல இருந்து important question தான் discuss பண்ண போறோம். ரெடியா? Yes, let's start. Okay. So உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸோட handwritten notes வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Let's move on guys. Okay. First, one more question. TFM in soaps represents dash content in soap. TFM அப்படினா என்னது? Which is total fatty matter. Okay, so it represents the total fatty matter. Correct? அப்ப என்ன ஆப்ஷனா வரும்? It is fatty acid. Okay, let's move on to the next question. Which of the following are used as anesthetics? So in the question நம்ம even நம்ம question of the day லியும் பார்த்திருக்கோம் as well as நம்மளோட இந்த lesson பாக்கும்போது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? அப்ப the right answer is option B, it is ether. So ether especially diethyl ether தான் வந்து anesthesiaக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம நம்ம chloroform கூட சொல்லலாம். Let's move on to the next question. Which of the following statement is wrong about detergent? It is a sodium salt of long chain of fatty acid. கிடையாது. So it is a long chain of benzene sulfonic acid. Correct? So sodium long chain of fatty acid அப்படிங்கிறது it is for soap. Correct? Okay. So அதுதான் நம்மளோட wrong statement. So option A தான் நம்மளோட right answer. Okay, fine. Let's move on to the next one. What is esterification? So நம்ம 2 marks start பண்ணிடலாம். One of the important question, esterification. See, neutralization நம்ம படிக்கும் போது மறக்கவே மறக்காது. கரெக்டா? அதே மாதிரி தான் esterification நம்மளுக்கு மறக்க கூடாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ரிலேட் பண்ணி படிக்க போறோம். நியூட்ரலைசேஷன்னா யார் யார் வேணும்? ஆசிட், பேஸ். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? சால்ட் அண்ட் வாட்டர். esterification அப்படினா கண்டிப்பா நம்ம என்ன எடுக்கணும்? We should take carboxylic acid plus alcohol. Okay, so carboxylic acid plus alcohol will give you ester plus water. So சொல்லலாமா ஒரு டைம்? Neutralization, acid plus base gives salt plus water. Esterification, carboxylic acid plus alcohol gives ester plus water. அவ்வளவுதான். Okay, just compare பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். Esterification பார்த்தாச்சு. இதுல என்ன நடக்குதுங்கிறது ஓகே. எப்படி நம்ம ரியாக்ஷன் எழுதணுங்கிறது பார்க்கலாமா? என்னோட கம்ஃபர்டபிள்கா வேண்டி நான் கார்பாக்சிலிக் ஆசிட ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இட் இஸ் ஈஸி. நீங்க ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் எழுதினாலுமே தப்பு இல்ல. ஓகே, சோ இப்போ என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கலாம்? CH3 C டபுள் பாண்டோ OH. இதான் நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கூட நான் என்ன ஆட் பண்றேன்? ஆல்கஹால். ஆல்கஹால நான் ரிவர்ஸா எழுதிக்கிறேன். அப்பதான் நம்ம ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். ஆல்கஹால் என்ன ஆல்கஹால்? எத்தனால் எடுத்துக்கலாம், which is C2H5OH. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். கரெக்டா? சோ கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் தென் ஆல்கஹால். சோ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யாரு கிடைப்பாங்க? சி, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து OHும் ஆல்கஹால்ல இருந்து நீங்க ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து OH and then alcohol இருந்து ஹைட்ரஜன். அப்போ ரிமூவ் பண்ணா என்ன ஆயிடும்? வாட்டர் வெளியில போயிருமா நம்மளுக்கு? அப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு வாட்டர் வெளியில போயிடுச்சு. ரிமைனிங் யார் இருக்கா? சோ இங்க ஆக்சிஜன் அண்ட் இங்க கார்பன். அவங்கள என்ன பண்ணிடணும்? நம்ம கனெக்ட் பண்ணிடணும். பிகாஸ் கார்பன் will be happy only it has a 4 bonds. கரெக்டா? இப்போ ஒரு பாண்ட் இங்க பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க ஒரு பாண்ட் கம்மி ஆயிடும். அத நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆக்சிஜன் கூட பேலன்ஸ் பண்ணிடுறோம். அப்ப the right answer is CH3 C double bond O and then இங்க இருந்து யார் ஜாயின் ஆறா? OC2H5. அவ்வளவுதான். இதான் நம்மளோட எஸ்டர். சோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து OH பார்ட் and ஆல்கஹால்ல இருந்து ஹைட்ரஜன் பார்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா எஸ்டர் அண்ட் வாட்டர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். This is esterification. இதுல ஒரு add on point சொல்லிக்கலாம். இந்த esterification reaction பாத்தீங்கன்னா it is a reversible reaction. Okay, and acidic mediumல தான் reaction நடக்கும். It is a reversible and acidic medium. என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? Okay, alcohol and carboxylic acid. என்ன ஸ்மெல் கிடைக்கும்?
It's a fruity odor smell. And in the process தான் நம்ம என்னன்னு சொல்றோம், esterification சொல்றோம். Acidic medium சொன்னனா அதனால தான் concentrated H2SO4 எடுத்திருக்காங்க. That's all. Very simple. Okay? Yeah. இல்ல மேம் நாங்க ஆல்கஹால் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்க பாருங்க, ஆல்கஹால்ல நான் CH3OH ன்னு எடுத்துட்டேன். ஓகே, சோ இந்த டைம் ஆல்கஹால் யாரு, மெத்தனால். இவங்க கூட யாரு நான் ஆட் பண்ண போறேன், CH3COOH நான் ஆட் பண்ணலாம். See, நான் வந்து ஸ்ட்ரைட்டாவும் எழுதலாம், இட் இஸ் அவர் விஷ். பட் நீங்க வந்து மறக்காம எந்த பாண்ட பிரேக் பண்றீங்களோ, இப்ப கவனிங்க. see, இப்ப இதான் ஒரு பாண்ட் இருக்கு, இது நான் இப்படி பிரேக் பண்றேன். பிரேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ட் எடுத்து நான் எங்க கூட கனெக்ட் பண்ண முடியுமா, முடியாது இல்ல. எங்க பிரேக் ஆயிருக்கும் அந்த பிரேக் ஆன பார்ட்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணணும். சோ அதனால எங்க பாண்ட் பிரேக் பண்றீங்களோ அந்த இடத்தை தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஓகே, சோ யூசுவலா எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். சோ ஆல்கஹால்ல இருந்து ஹைட்ரஜன், கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து OH. ரியாக்ஷன் அசிடிக் மீடியம்ல நடக்கறனால நான் H+ ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, சோ ப்ராடக்ட் என்னது, CH3O. அந்த O ஓட பாண்ட் தான் இங்க என்ன ஆயிருக்கு, O ஓட பாண்ட் தான் பிரேக் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. யாரு பிரேக் ஆயிருக்காங்களோ அவங்கள தூக்கி தான் போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ CH3O C double bond O CH3, அவ்வளவுதான். So this is called as ester. யூசுவலா எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, they'll be writing CH3O CH3 C double bond O அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 3 பாண்ட் தான் இருக்கு. அது தப்பு தானே, கரெக்டா? அதனால நான் எங்க உடைக்கிறேனோ அந்த பிரேக் அந்த பாண்ட் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த ஒரு நாலேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் படிச்சிடலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் கால்ட் TFM? ஆல்ரெடி 1 மார்க்ஸ்ல பார்த்தாச்சு. இட் இஸ் a total fatty matter அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ரிவேஷன் பார்த்தாச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் த சோப்புக்கு யூஸ் ஆகுது. சோ நிறைய TFM இருந்தது அப்படின்னா we can say it is good for bathing. என்ன ரீசன் அப்படின்னா, டோட்டல் ஃபேட்டி மேட்டர் ஜாஸ்தியா இருக்கும் போது ஃபேட் கண்டென்ட்ஸ், ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்ம பாடியை என்ன பண்ண விடாது, ட்ரைனஸ் ஆக்காம ஒரு மாய்ஸ்சரைசிங்லயே இருக்கும். ஓகே, சோ ஜெனரலா லைக் ட்ரை ஸ்கின்க்கு மேபி டோட்டல் ஃபேட்டி மேட்டர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ண விடாது. ஓகே, ஒரு ஆயில் கண்டென்ட் சீக்ரெட் பண்ணிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே guys, let's move to the next one. What is the IUPAC name of the following compound? இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஓகே, எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சதுக்கு ரீசன் நான் என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டா IUPAC தான். ஓகே, சோ எப்படி நேம் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன செக் பண்ணணும், என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு செக் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் யாரு, இட் இஸ் ஆல்டிஹைடு. கரெக்டா? ஆல்டிஹைடு இருந்தது CHO மென்ஷன் பண்ணலாம், இல்ல C double bond OH மென்ஷன் பண்ணலாம். இட் இஸ் எனிதிங் இஸ் ஃபைன். சோ ஆல்டிஹைடு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்னோட டாஸ்க் என்ன, ஆல்டிஹைடு இருந்தது அப்படின்னா சஃபிக்ஸ் எதுல இருக்கணும், AL ன்னு இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து நான் என்ன செக் பண்ணணும், எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு. சோ 1 கார்பன் ஆட்டம், 2 கார்பன் ஆட்டம். சோ 2 கார்பன் ஆட்டம் இருந்தா ரூட் வேர்ட் என்னது, இட் இஸ் ஈத்தேன். அந்த ஈத்தேன்ல இருக்கிற ஈய ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் AL. அப்ப என்ன நேம் வரும், இட் இஸ் கால்ட் அஸ் ethanol. அவ்வளவுதான். So ethane plus AL which is called as ethanol. Okay, let's move on to the next one. இங்க யார் இருக்கா functional group? So B ல பாத்தீங்க அப்படின்னா it is called as ketone. Okay, ஏன்னா C double bond இருக்கு. C double bond இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், or else simply CO எழுதினாலும் கரெக்ட் தான். இது ரெண்டுமே நம்மளுக்கு ketone தான். இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், 1 2 3 3 கார்பன் ஆட்டம். கீட்டோன் இருந்தாலே கண்டிப்பா அதோட சஃபிக்ஸ் என்னவா இருக்கணும், ONE இருக்கணும். கரெக்டா? இங்க எத்தனை கார்பன், 3 கார்பன். அப்போ 3 கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா that should be propane. ப்ரோபேன்ல இருக்கிற ஈய ரிமூவ் பண்ணிட்டு ONE எழுதுனீங்கன்னா it is called as propanone. Okay, that's all. propanone தான் நம்ம காம்பவுண்டோட ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மூவ் ஆன் ஆகலாமா? Yes, assertion. Now detergents are more effective
cleaning agent than soaps and hard water. Which is true? It is the right answer. A calcium and magnesium salts of detergents are water soluble. Yes, that is also right answer. So நம்மளுக்கு வந்து assertionும் right and then reasonும் correct. So இது இங்க explain பண்ணுதா? So detergents are more effective cleaning agents than soap and hard water. It is because அங்க scum formation நடக்கிறது இல்ல. கரெக்டா? So scum formation ஏன் நடக்கிறது இல்ல? ஏன்னா calcium and magnesium salts வந்து water soluble. Suppose இது waterல dissolve ஆகாம இருந்ததுன்னா scum form ஆயிருக்கும். ரைட்டா? scum form ஆயிருந்தது அப்படின்னா அது effective for cleaning கிடையாது. So our right answer is A and R are correct. And sorry, not R does not explain. So A and R are right and it is the correct explanation of A. Okay, this is our right answer. Because reasonless scum form agala. Adha namalukku main reason. Okay guys, next one. Alkanes are saturated hydrocarbon. Theriyum, what is mean by saturated hydrocarbon? Carbon to carbon single bond. Carbon to carbon single bond da nama saturated hydrocarbon nu solrom. It is a right answer. And reason vaanga, hydrocarbon consists of covalent bond. நம்மளுக்கு தெரியும் எல்லா hydrocarbon it's made of covalent bonds. So assertion is a different statement and reason is a different statement. Reason என்ன இல்ல, assertion explain பண்ணல. அதனால we can go for R and A and R are right and R does not explains A. Okay, suppose explanation கொடுத்திருந்தா என்ன இருந்திருக்கணும்? The bond between carbon and like the bond between carbon and carbon in alkane is single bond அப்படின்னு இருந்திருக்கணும் reason. ரைட்டா? ஆனா இந்த single bond கிடையாது. Let's move on to the next one. Give the simplest ketone and give its structural formula. So simplest ketone அப்படின்னா யாரு? அந்த ketone familyல யார் first memberோ அவங்கள தான் நம்ம simplest ketone அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா ketone அப்படினாலே RC double bond R. ஓகே, நான் இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் or else நான் எப்படி எழுதலாம்? RCOR ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்ப ketone எடுத்துட்டீங்கனாலே மினிமம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கணும். ஏன்னா R அப்படினா alkyl which is made of carbon. அப்ப இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். அப்ப மினிமம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால ketone ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண முடியும்? டிரா பண்ண முடியும். அப்ப நம்மளோட வேலை என்னது? ஃபர்ஸ்ட் 3 கார்பன் C C C. அதுல சென்டர்ல இருக்கிற கார்பனுக்கு கண்டிப்பா C டபுள் பாண்டோ இருக்கணும். அப்பதான் நம்ம அதை ketone சொல்ல முடியும். இப்போ கார்பன் எப்ப ஹாப்பியா இருக்கும்? அது சுத்தி 4 பாண்ட்ஸ் இருந்தா ஹாப்பியா இருக்கும். இப்போ இந்த கார்பனை செக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு ஹைட்ரஜன் கொடுக்கலாம் நம்ம? we can give 3 hydrogen CH3. கரெக்டா? செகண்ட் கார்பனுக்கு வாங்க. 1 2 3 4. சோ அந்த செகண்ட் கார்பனுக்கு ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம பாண்ட ஆட் ஆன் பண்ண வேண்டாம். ஓகே, now let's come to this carbon. இங்க என்ன வரணும்? இங்க again ஒரு 3 hydrogens வரும். ஏன்னா அங்க இருக்கிறது ஒரே ஒரு பாண்ட் தான். சோ இப்போ all carbon having 4 bonds, so it is very happy. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இவங்களோட பேர் என்னது? It is called as propanone. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே காம்பவுண்ட் தான். Okay guys, let's move on to the next. Classify the following compounds based on the pattern of chain and give their structural formula. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First one யாரு? Propane. கரெக்டா? So propane நீங்க வந்து classify பண்ணணும். எப்படி classify பண்றீங்க? Based on the carbon chain. So propane அதுல 3 carbon atoms இருக்கு and it is a straight chain compound. அப்ப நான் என்ன சொல்லலாம்? First oneக்கு it is a open chain hydrocarbon. Okay, or else இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம் நீங்க? You can say it is acyclic, which means absence of cyclic. அங்க cyclic இல்ல. அதோட ஸ்ட்ரக்சர் எழுதிடலாமா நம்ம? So 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. Because prop அந்த ரூட் வேர்ட் வந்து 3 கார்பன் ஆட்டம்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஒரு கார்பன்ல ஒரு பாண்ட் இருக்கு. பேலன்ஸ் அகைன் 3 பாண்ட்ஸ் 3 ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா
இந்த கார்பன்ல ஒரே ஒரு பாண்ட் தான் இருந்திருக்கு. அப்ப இன்னும் 3 பாண்ட் வந்தாதான் நாங்க ஹாப்பியா இருக்கும். அதனால நம்ம 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கோம். சோ இப்ப இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு. அதனால we are adding 2 more hydrogen. So இங்க we are adding again 3 hydrogen. So propaneக்கு முடிஞ்சது. Now let's come to the next one. It is benzene. So benzene நீங்க என்னன்னு சொல்லலாம்? and bookல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? கார்போசைக்ளிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருந்து அங்க கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருந்ததுன்னா அதோட பேரு கார்போசைக்ளிக். இப்ப நான் கார்போசைக்ளிக் அப்படின்னு இல்லாம இன்னொரு வேர்ட் என்ன சொல்லலாம்னா ஐ கேன் சே இட் இஸ் ஹோமோசைக்ளிக் ஆல்சோ. அதுவுமே கரெக்ட் தான். சோ பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்ணணும்? இட் இஸ் கார்பன் இன் தி ஹெக்ஸாகனல் ஷேப். கரெக்ட்டா? சோ ஒரு ஹெக்ஸாகன் டிரா பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட் டபுள் பாண்ட். எப்பயுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் எழுதும் போது கண்டிப்பா ஹைட்ரஜனை பிளேஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ஓகே, ஹைட்ரஜனை பிளேஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டனை எழுதணும். இப்ப நான் ஸ்கெலிட்டனை எழுதிட்டேன்னா அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? ஹைட்ரஜனை ஃபில் பண்றேன். இப்போ இந்த கார்பனுக்கு 1 2 3 அதனால இன்னொரு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 1 2 3 அதனால இன்னொரு ஹைட்ரஜன். சோ இங்க ஒரு ஹைட்ரஜன். அது மாதிரி எல்லா கார்பன்லயுமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கறனால we are saying this is a benzene. Sorry, ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட் பண்றோம் and it is called as a benzene structure, carbocyclic or homocyclic. Okay guys, what is next one? cyclobutane. Okay, cyclobutane, third one. So it is cyclobutane. Okay, இப்போ இந்த cyclobutane என்ன சொல்லலாம்? Very simple. cyclobutane இருக்கறனால கண்டிப்பா அங்க cyclic structure இருக்கு. and ANE முடிஞ்சிருக்கா? ANE முடிஞ்சாலே கண்டிப்பா நான் என்ன சொல்லலாம்? கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ மொத்தம் எத்தனை கார்பன்? see 4 கார்பன். எதனால? ஏன்னா பியூட் இருக்கறனால. பியூட்டன் இருந்ததுன்னா 4 கார்பன். சோ 4 கார்பன் டிரா பண்ணிட்டேன். ANE முடிஞ்சிருக்கனால கார்பன் டு கார்பன் கண்டிப்பா என்ன பாண்ட்? இட் இஸ் a single bond. அதுவுமே நான் டிரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யாரு ஹைட்ரஜனை ஃபில் பண்றது? இந்த கார்பனுக்கு 1 2 ரெண்டு பாண்ட் இருக்கு. அப்ப நான் இன்னும் எத்தனை பாண்ட் ஆட் பண்ணும்? 2 பாண்ட் ஆட் பண்ணும். அப்ப ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா 1 it is 1 and then this is 2. அப்போ இங்க 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க 2 ஹைட்ரஜன். ஓகே, சோ இப்போ இவங்களோட ஃபார்முலா என்னது? இட் இஸ் C4H8. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கீனும் and cycloalkaneக்கும் சேம் ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, ஏன்னா பிகாஸ் அங்க ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கனால 2 ஹைட்ரஜன் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. alkene and then cycloalkane both are having same general formula. Okay, CnH2n. இவங்களை நம்ம ஐசோமர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுன்னா என்னன்னு சொல்லலாம்? we can say as isomer. ஓகே, யா. நெக்ஸ்ட் என்னது? சைக்ளோபியூட்டேன் டிரா பண்ணியாச்சு. ஆனா இவங்க என்ன ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இவங்களையுமே நீங்க என்னன்னு சொல்லலாம்? you can say it is homocyclic. ஆனா இது அலிஃபாட்டிக். அது என்னது அலிஃபாட்டிக்? அலிஃபாட்டிக் அப்படின்னா என்னன்னா லைக் there is a cyclic compound but அங்க alternate double bond எதுவும் கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. சோ சிங்கிள் பாண்ட் இருக்கும் போது நம்ம அலிஃபாட்டிக், சைக்ளிக் காம்பவுண்ட்ல அலிஃபாட்டிக்னு சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க நான் ஒரு வேர்ட் சொல்லலாம். இட் இஸ் கால்ட் as aromatic. அப்படின்னா என்ன அர்த்தம்? see, கார்பன் டு கார்பன் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கு அண்ட் சைக்ளிக் மேனர்ல. பென்சீனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இங்க டபுள் பாண்ட் இருக்கு இல்ல, டபுள் பாண்ட் இருக்கு இல்ல, டபுள் பாண்ட் இருக்கு இல்ல. சோ அதனால we can say it is an aromatic. This is aliphatic cyclic compound, that is aromatic cyclic compound. Let's go to the next one. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? it is furan. கரெக்ட்டா? சோ furan அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா very simple.
it is heterocyclic compound. ஏன் இது heterocyclic compound ன்னு சொல்றேன்? See, this is the structure of fluorine. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். அது கூட 2 hydrogen. So homocyclic or carbocyclic அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? அங்க வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க ஆக்சிஜன் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப இவங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம்? We can call them as heterocyclic compound. Okay, heterocyclic na carbon hydrogen illama வேற atoms involve ஆயிருந்ததுன்னா அதோட பேரு heterocyclic compound. Okay guys, let's move on to the next. Okay, an atom or a group of atom which is responsible for a chemical characteristic of an organic compound. So யாரு ஒரு chemical reaction க்கு responsible இருப்பா? Functional group. Okay, ஏன்னா அந்த group தான் highly active இருக்கு. அதுதான் வந்து responsible for the chemical reaction. So our right answer is it is functional group. Okay, next one. The general molecular formula for alkyne. So another general molecular formula. This is CnH2n minus 2. Okay, alkane is CnH2n plus 2. அதுல இருந்து 2 minus பண்ணீங்கன்னா alkene. Again further minus 2 பண்ணீங்கன்னா it is alkyne. IUPAC name of the carbon skeleton is represented by. It is a root word. The right answer is root word. Dash compounds decolorizes the bromine water. Unsaturated. எப்பயுமே double bond triple bond compoundsல pi bond இருக்கும். Okay, இப்போ ரெண்டு கார்பனுக்கு நடுவுல ரெண்டு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒன்னு சிக்மா, இன்னொன்னு பை. இந்த பை பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலா வீக்கர் பாண்ட். அப்ப என்ன ஆயிடும்? அது ஈஸியா நம்ம பிரேக் பண்ணிடலாம். அதனாலதான் அங்க ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, டீகலரைசேஷன் நடக்குது. இதுவே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் கூட நீங்க Br2 ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ரூம் டெம்பரேச்சர், RTனா யாரு? ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் நடக்காது. ஆனா இதுவே நான் ஆல்கீனோ ஆல்கைனோ எடுத்து ரியாக்ஷனை கேரி அவுட் பண்றேன். ரூம் டெம்பரேச்சர்ல என்ன நடக்கும்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற பாண்ட் காமனா இருக்கு. இந்த கார்பனுக்கும் காமன், அந்த கார்பனுக்கும் காமன். அது பிரேக் ஆகி எனக்கு என்ன ஆயிடும்னா CC இங்க ஒரு Br and then இங்க ஒரு Br அட்டாச் ஆயிரும். இதோட கலர் தான் என்னது? பிரவுன் or else like light yellowish, not light yellowish, dark yellowish or else reddish. இது மாதிரிலாம் நிறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு சொல்யூஷன் கலர்லெஸ்ஸா மாறிடும். எதனால? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பை பாண்ட். அந்த பை பாண்ட் வீக்கா இருக்கு, அதை பிரேக் பண்றோம். அப்ப இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் வேணும், இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் வேணும். அதனால அங்க Br வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே guys, let's move to the next one. How is ethanoic acid prepared from ethanol? Okay, first ethanolக்கு ethanoic acidக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஓகே, ethanolோட ஃபார்முலா என்னது? It is C2H5OH. What is ethanoic acid? It is CH3COOH. கரெக்டா? இதுல என்ன நடந்திருக்கு? இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, இங்க ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இங்க 5+1 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3+1 4 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆக்சிடேஷன் சொல்றோம். கரெக்டா? அப்ப எத்தனால் டு எத்தனோயிக் ஆசிட் நான் என்னன்னு சொல்லலாம்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ட கூப்பிடணும். ஏஜென்ட் அப்படின்னா என்னது? ஹெல்ப் பண்றவங்க அர்த்தம். யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன எடுக்க போறேன்? I'm going to take KMNO4. KMNO4 is an oxidizing agent. இன்னொரு oxidizing agent என்ன எழுதலாம்? I can write K2Cr2O7. Potassium dichromate and this is potassium permanganate. இந்த acidic mediumல நம்மளுக்கு reaction நடக்கும். Okay, so எந்த ஒரு ஆல்கஹால் எடுத்தீங்கனாலும் corresponding carboxylic acid மாறும். hexanol எடுத்தீங்கன்னா hexanoic acid, methanol எடுத்தீங்கன்னா methanoic acid. Okay guys, yeah, let's move on to the next.
100% of pure ethanol is called as, it is called as anhydrous ethanol. Okay, or is இன்னொரு word, yeah, we can go for anhydrous ethanol. Anhydrous அப்படினா என்ன மீனிங்னா உங்களுக்கு dry அப்படினு அர்த்தம், அங்க water content இல்ல அப்படினு அர்த்தம். இன்னொரு alcohol, yes, அது என்னன்னு பாத்தீங்கன்னா it's an absolute alcohol. Okay, there are two names. So நீங்க என்னன்னு சொல்லலாம், you can say it is absolute alcohol or else anhydrous alcohol. So ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட் தான். Let's move on to the next. Dehydration of ethanol by concentrated sulfuric acid. என்ன நடக்கும் அங்க? Forms water. So ethanol, ethanol formula என்னது? It is இங்க ஒரு OH and then balance ரெண்டு ஹைட்ரஜனா இருக்கும் and then இங்க நம்மளுக்கு CH3OH. ஏன் நான் இப்படி எழுதியிருக்கேன்னா அப்பதான் நம்மளுக்கு டீஹைட்ரேஷனை காமிக்க முடியும். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரேஷன் அப்படின்னா it is an H2O. What is DE? It is a loss. அப்போ loss of H2O தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டீஹைட்ரேஷன் சொல்றோம். நீங்க ஒரு பிளேயரா இருந்ததுன்னா பாடி டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப என்னது? லைக் குளுக்கோஸ் or else like electrolytes இதெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, so that is dehydration. அப்படி டீஹைட்ரேஷன் ஆனதுன்னா வாட்டர் ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்க இருக்கிற ஒரு வாட்டரை கட் பண்ணியாச்சு, சாரி OH, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை கட் பண்ணியாச்சு. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில போயிடுச்சுன்னா C டபுள் பாண்டா மாறிடும். ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தவங்களையும் இங்க ஒருத்தவங்களையும் நம்ம கட் பண்ணிட்டோமா, அப்போ காமனா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். சோ அப்ப காமனா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ இங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு and then இங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. So we got alkene. அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த ஒரு ஆல்கஹாலையும் நீங்க H2SO4, அது கான்சென்ட்ரேட்டட் H2SO4 எடுத்தீங்க அப்படின்னா it's a very good dehydrating agent. Okay, யார் concentrated H2SO4? It is called dehydrating agent. நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன பண்ணுவாங்க? ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க? டீஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்டா? யார் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்? கான்சென்ட்ரேட்டட் H2SO4. யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? KMnO4 or K2Cr2O7. Let's move on next. Okay guys, ethanoic acid. Acid வந்துருச்சுனாலே blue to red. So it is blue litmus turn red. That's all. See, எனக்கு எப்பவுமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா, A அடுத்து இருக்கிற ஆல்பபெட் என்னது? B தானே. அதனால acid turn blue litmus to red. ஓகே, blue to red or red to blue ஆல கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம அந்த கன்ஃபியூஷனே படக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ட்ரிக் தெரியும். A அடுத்து வர ஆல்பபெட் என்னது? B. அப்ப acid will turn blue to red. அவ்வளவுதான். ஓகே, the alkaline hydrolysis of fatty acid is termed as. Okay, very good question. Fatty acid வந்து நம்ம alkaline பண்ணனும். Sorry, like alkaline hydrolysis பண்ணனும். அந்த process ஓட பேரு saponification அப்படினு சொல்லுவாங்க. What is this process called? It is called as saponification. That's all. Very simple. அது என்ன saponification? Which is nothing but soap formation. Okay, அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்டரை எடுத்துக்குவாங்க. யார் இந்த எஸ்டர்? கார்பாக்சிலிக் ஆசிட் plus alcohol will give you ester plus water. அப்ப எஸ்டரோட ஃபார்முலா என்னது? RC double bond OR தான் எஸ்டர். இவங்க கூட ஆல்கலைன். ஆல்கலைன்னா யாரு? இட் இஸ் NaOH, ரைட்டா? ஏன்னா ஆல்கலி. அப்ப நான் NaOH எடுக்கிறேன். இங்க யாரு? Na பாசிட்டிவ் OH நெகட்டிவ். இங்க பாண்ட் என்ன ஆகும்? பிரேக் ஆகும். ஆக்சிஜன் யாரு? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். நெகட்டிவ் சார்ஜ் இருப்பாங்களா? அப்ப R என்ன ஆகும் உங்களுக்கு? இட் இஸ் a பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன நடக்கும்? இந்த Rம் OH மைனஸும் சேர்ந்து என்னவா வெளியில போயிருவாங்க? பிளஸ் ROH வெளியில போயிருவாங்க. ஓகே, அடுத்து யார் இருக்கா? ஆப்போசிட்லி சார்ஜ் பார்ட்டிகல் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இட் இஸ் RC டபுள் பாண்ட் ONA. இவங்க தான் யாரு? நம்மளோட சோப்பு.
ஓகே அந்த ஆறுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 17 கார்பன் ஆட்டம்ஸ் எடுப்பாங்க. அப்படி ஒரு 17 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சோப் மாலிகுல் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபங்க்ஷனல் குரூப் யாரு? ஆல்கஹால் சொல்லலாமா? see இப்போ நான் இதுக்கு 1 2 3 4 5 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். So functional group நான் என்ன நம்பர் கொடுக்கலாம்? I can say this is 3. Heterocyclic யாரு? Furan. நம்ம படிச்சிருந்தோம் right? Heterocyclic is furan. What is unsaturated? Double bond இருக்கணும். So ENE, ethene is unsaturated, which is 5. So ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஏன் அப்ப பென்சீன் வரக்கூடாது? பென்சீன்ல தானே ENE இருக்கு. கரெக்டா? பார்க்கலாம் வேற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னு. So potassium stearate நான் சொன்ன பாத்தீங்களா அந்த 17 கார்பன் ஆட்டம் 17 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும்போது 17 or 18 இருக்கும்போது stearate அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்ப soap is potassium stearate which is 2. carbocyclic ன்னு யாரை படிச்சிருக்கோம்? பென்சீனை தானே படிச்சிருக்கோம். அதனால தான் unsaturatedல எழுதல. This is 1. Okay, yeah, so match the following done. Let's move to the next one. Differentiate between the soaps and detergent. Soap basic இருக்கிற points பார்த்தலாம். Soap na என்ன? Which is a long chain of fatty acid. Okay, sodium or potassium salt of long chain of fatty acid. Okay, what is detergent? It is a sulfonic acid. அங்க fatty acid, இங்க sulfonic acid. இங்க ionic part என்னது? It is COONA. இங்க யார் ionic part? Ionic part கிடையாது. It is prepared from the hydrocarbons and the SO3. Sorry, இந்த SO3Na தான் நம்ம ionic part ன்னு சொல்லுவோம். Okay, SO3Na is ionic part. இது எங்க இருந்து prepare பண்றாங்க? It is prepared from the animal fats or vegetable oil. Okay, and it is prepared from the crude oil. So crude oil தான் நமக்கு hydrocarbonsலாம் இருக்கும். So அந்த hydrocarbonsல இருந்து benzene, sulfonic acid தான் சொன்னோமோ அதான் detergent. And இங்க என்ன பண்றாங்க? இது வந்து ஹார்ட் வாட்டருக்கு ப்ராப்பரா ஃபார்ம் ஆகாது. லைக் எஃபெக்டிவா நம்ம கிளீன் பண்ண முடியாது. பிகாஸ் அங்க ஸ்கம் ஃபார்மேஷன் நடந்துரும். அந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போய் பிரிசிபிடேட்டா மாறிடும். அப்போ வாஷிங்கா அது கம்மி பண்ணிடும். ஓகே, ஆனா இதுவே நீங்க டிட்டர்ஜென்ட் எடுத்தீங்க அப்படின்னா that works well for hard water as well as soft water. And then so இங்க ஸ்கம் வந்து ஃபார்ம் ஆகும், இங்க ஸ்கம் வராது. Scum is nothing but insoluble precipitate. Okay, insoluble precipitate தான் நம்ம scum ன்னு சொல்றோம். And இங்க poor forming capacity இருக்கும். Forming அப்படின்னா என்னது? Like நம்மளுக்கு froth நொரையா வருது. Okay, hard waterல like அந்த அளவுக்கு நம்மளுக்கு foam வராது. பட் இதுவே நீங்க டிட்டர்ஜென்ட்ல பாத்தீங்கன்னா it is a very good forming agent. நிறைய foam வந்து நம்மளுக்கு form ஆகும். Soaps எல்லாமே நம்மளுக்கு like it is biodegradable, so environment pollute பண்ணாது. But detergents are non-biodegradable. It will affect the environment. Okay guys, next arrive at systematically the IUPAC name of the compound. First task என்னது? யார் functional group அவங்கள செக் பண்ணணும். யார் functional group இங்க? alcohol. கரெக்ட்டா? ஓகே, OH இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை கார்பன் ஆட்டம்? 1 2 3. இதனால இப்படி நம்பரிங் பண்றோம் because functional group connected carbonக்கு தான் எப்பயுமே lowest number இருக்கணும் according to the IUPAC rules. ரைட்டா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், like I am numbering from right to left. Okay, 3 கார்பன் ஆட்டம் இருக்கா? 3 கார்பன் ஆட்டம் வந்தா என்ன ரூட் வேர்ட் வரணும்? It is a propane 1 all. Because our OH group is connected to the first carbon. அதனால தான் it is called as propane 1-all. Okay, let's move to the next one. How do detergent can cause water pollution? Suggest the remedial measures to prevent this pollution. So யார் இருக்கா? It is made from the hydrocarbons and then crude oil. இதெல்லாம் பார்த்தோமா? Yes, என்ன சொல்றாங்க? Some detergents are branched hydrocarbon. They are completely non-biodegradable. So அது என்ன பண்ணுது? Like microorganism போய் affect பண்ணுது. ரைட்டா? So they will cause a pollution and they are not biodegradable.
Okay, they are non-biodegradable. Okay, let's move to the next question. Homologous series and any three characteristics. இந்த question of the day sessionலயே நான் upload பண்ணிருக்கேன். உங்களுக்கு detailing இருக்கும். But still basic நான் உங்களுக்கு சொல்றேன். Homologous series அப்படினா என்னது? It is nothing but it is like a same family இருக்கணும். and அந்த same familyல CH2 group difference இருக்கணும். and ரெண்டு consecutive next memberல பாத்தீங்கன்னா 14U mass different இருக்கும். CH2 different இருக்கும். and then physical properties ஒரே மாதிரி increase ஆயிட்டே இருக்கும். so இப்ப propane ஓட boiling point 20 degree Celsius னா then next யார் இருக்கா? propane அடுத்து butane. அப்ப butane ஓட boiling point 25 degree Celsius. அது மாதிரி continuous increase ஆயிட்டு இருக்கும். okay, yes, இதான் நம்ம physical gradation அப்படின்னு சொல்றோம். and அடுத்து வேற என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம்? chemical properties same ஆ இருக்கும். என்ன ரீசன்? chemical properties similar ஆ இருக்கணும் அப்படின்னா அது same functional group ஆ இருக்கணும். homologous series நீங்க same functional groupக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அப்ப same functional group ஆ இருந்ததுன்னா கண்டிப்பா same chemical property. so CH2 difference, it should be a same functional group and then physical property regular ஆ increase ஆ இருக்கணும் and then same chemical property and method of preparation ஒரே மாதிரி தான் இருக்கும். propane எப்படி prepare பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் butane prepare பண்ணுவோம். that is what here they have given. next one, why ordinary soap is not suitable for the hot water? because நம்ம ordinary soap என்ன பண்ணுது? so that will react. so reaction நடந்து scum form ஆயிடுது. நம்ம hot waterல calcium ion, magnesium ion இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த calcium magnesium ion கூட நம்மளோட soap போய் react பண்ணும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு precipitation நடக்குது, which is scum formation நடக்குது. அப்படி scum formation நடக்கும்போது அங்க நிறைய like froth form ஆகாது. froth சரியா form ஆகல அப்படின்னா again cleaningல அது disturb ஆகும். எந்த அளவுக்கு froth இருக்கோ அந்த அளவுக்கு cleaning better இருக்கும். okay, அப்போ அங்க precipitate form ஆகுறனால or scum form ஆகுறனால கண்டிப்பா froth formation கம்மி ஆயிடும். so that என்ன ஆயிடும்? cleaning property கம்மி ஆயிடும். okay, இதான். yes, the molecular formula of C4H10O. இந்த question எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதுவுமே நம்ம question of the dayல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். so குயிக்கா போயிடலாமா? நம்ம கவனிங்க. C4H10O அவங்களே சொல்லிட்டாங்க it is an alcohol and OH group எங்க இருக்கு? second carbonல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ என்னோட work என்னது? first 4 carbon atom, அதுல second carbonல OH இருக்கு because I am numbering from left to right. கரெக்ட்டா? அடுத்து என்னோட டாஸ்க் என்ன? ஹைட்ரஜனை ஃபில் பண்ண வேண்டியதுதான். இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. so it is 3 hydrogen. இந்த கார்பனுக்கு 1 2 3 மூணு பாண்ட் இருக்கு. so 1 hydrogen. so இந்த கார்பனுக்கு ரெண்டு பாண்ட் இருக்கு. so it is 2 hydrogen and இங்க உங்களுக்கு 3 hydrogen. so that's all. நம்மளுக்கு butane to all structure கிடைச்சிருச்சு. 4 கார்பன்ங்கறனால but and then secondல OH இருக்கறனால it is called as butane to all. this is saturated or unsaturated? it is saturated. why it is saturated? because அங்க carbon to carbon நம்மளுக்கு என்ன bond தான் இருக்கு? we have only sigma bond, single bond. correctா? okay guys, next one, explain the mechanism of cleansing action of soap. so soap பத்தி படிச்சிருக்கோம். it is useful, it's a biodegradable, it is a long chain of fatty acid. அது பத்தி first குட்டி ஸ்டோரி பார்த்தலாமா? okay, so நம்ம இவ்ளோ paragraphல படிக்க வேணாம், நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். so ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will read out the slides. okay, இதுல பாத்தீங்கன்னா see ரெண்டு பார்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கார்பன். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், அது மாதிரி கார்பன் ஆட்டம் இருக்கும். இங்க it is a long chain of fatty acid. COO minus Na, Na plus எடுத்துக்கலாம். it is a sodium salt of long chain of fatty acid. அப்படி இல்லைன்னா நான் பொட்டாசியம் சொன்னாலுமே தப்பு இல்லை. ஓகே, ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. என்ன பாட்டு? ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை பத்தி பார்த்திடலாம். இவங்க நம்ம என்னன்னு சொல்றோம்னா it is called as ionic part. ஏன் இவங்கள ionic part? ஏன்னா அங்க ions இருக்கு, அவ்வளவுதான், they are ionic part.
and இவங்கள இன்னொரு என்னன்னு சொல்லலாம்னா we can say it is hydrophilic. What is the meaning of philic? Philic nothing but loving. Okay, hydrona யாரு? Which is water. அப்போ இந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வாட்டரை பிடிக்கும். என்ன காரணம்? ஏன்னா வாட்டர்ல H plus and OH minus ion சார்ஜ் இருக்கு, அண்ட் இங்க பாத்தீங்கன்னாலும் COO minus and Na plus சார்ஜ் இருக்கு. இப்படி சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம்? We can say they are like water molecule. So it is a hydrophilic part, and this is also called as ionic part. Okay, now அடுத்த பார்ட் வந்துடலாமா? யார் இருக்கா அடுத்த பார்ட்ல? இவங்க எல்லாருமே கார்பன். அப்ப இவங்களை எப்படி சொல்லலாம்னா it is called as hydrocarbon part. ஏன்னா அங்க ஹைட்ரோகார்பன் தானே இருக்கு. It is a hydrocarbon part and it is a non-polar because அங்க சார்ஜ் இல்ல. ஓகே, நீங்க அங்க சொல்லும் போது போலார் சொல்லலாம். It's a non-polar and this is hydrophobic. Phobic அப்படின்னா என்னது? பயப்படுறது. ஓகே, phobic படிச்சிருப்பீங்க பயாலஜில. ஓகே, so phobic அப்படின்னா it is the hate. Hydro அப்படின்னா என்னது? It is H2O. So water hating தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Hydrophobic அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ரெண்டு பார்ட் கிளியரா? இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சோப் எடுத்து நம்ம வாட்டருக்குள்ள போடும் போது இங்க மிஸ்ஸல் ஃபார்மேஷன் நடக்குது. என்னது? மிஸ்ஸல். ஓகே, MICLLE மிஸ்ஸல் ஃபார்மேஷன் நடக்குது. யார் இவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is actually colloids. So நம்ம சோப் எடுத்து வாட்டருக்குள்ள போடும் போது கொலாய்டல் ஃபார்மேஷன் இருக்கு. ஓகே, என்னது கொலாய்டல் ஃபார்மேஷன்? சி இப்படி, இதுதான் உங்களோட அயனிக் பார்ட். ஸோ COO மைனஸ் Na பிளஸ். அதே மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் கிளஸ்டர் ஃபார்ம் ஆயிடுது அண்ட் இதோட பேர் தான் மிஸ்ஸல். ஜென்ரலாவே அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப எப்படி நீங்க சால்ட் எடுத்து வாட்டர்ல போட்டீங்கன்னா டிசால்வ் ஆகுதுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி சோப் எடுத்து நான் வாட்டர்ல போடும் போது அது டிசால்வ் ஆயிரும் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம மிஸ்ஸல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அது கொலாய்ட்ஸ். இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா சி இவங்க எல்லாருமே யாரு? ஹைட்ரோகார்பன் பார்ட். கரெக்டா? சி இது எல்லாமே ஹைட்ரோகார்பன் பார்ட் அண்ட் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு அயனிக் பார்ட். ஓகே, COO மைனஸ் Na பிளஸ் COO மைனஸ் Na பிளஸ் அப்படின்னு அயனிக் பார்ட் இருக்கு. இதுல என்ன ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வாட்டர்ல இருந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வாட்டர் பிடிக்காதுல்ல, அதனாலதான் லைக் டுவார்ட்ஸ் போயிடுறாங்க. இவங்க வெளியில இருக்கிறவங்க யாரு? இட் இஸ் அன் அயனிக் பார்ட். சோ அந்த அயனிக் பார்ட் வந்து வாட்டர் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு, இவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகே, சோ உள்ள போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஒரு புது ஷர்ட் வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்கிட்டு என்ன பண்ணியாச்சு? ஆயில தெரியாம கொட்டியாச்சு. இப்போ இந்த ஆயில் தான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் என்னது? இட் இஸ் a dirt, it is nothing but oil. ஓகே, அந்த ஆயில் எதனால மேட் ஆஃப் ஆயிருக்கும்? திஸ் இஸ் மேட் ஆஃப் கார்பன். இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாருமே கார்பன் தான். கரெக்டா? சோ கார்பனுக்கும் கார்பனுக்கு நடுவில் தான் பாண்டிங் நல்லா இருக்கும். போத் ஆர் நான் போலார். அப்ப என்ன நடக்கும்னா இங்க இருக்கிற எல்லா ஹைட்ரோகார்பன் பார்ட்டும் இந்த ஆயில போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்கும், ஹோல்ட் பண்ணிக்கும். அப்போ நம்ம வாஷ் பண்ணுவோமா? வாஷ் பண்ணும்போது இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட் எல்லாம் இத அப்படியே தூக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டுரும். அவ்வளவுதான். சோ அப்போ என்னோட கிளாத் என்னவா இருக்கும்? பியூரா இருக்கும். சோ இதான் என்னோட கிளாத். ஓகே, நான் ஒயிட் கிளாத் வச்சிருக்கேன். அப்போ அங்க என்னோட ஆயில் டர்ட் பார்ட் மட்டும் அந்த ஹைட்ரோகார்பன் அப்படியே தூக்கி வெளியில போட்டுடும் அண்ட் எனக்கு ஒயிட் கலர் கிளாத் அழகா கிடைச்சிரும். அவ்வளவுதான். இதான் நம்மளோட ரியாக்ஷன்ஸ். தட் மீன்ஸ் மெக்கானிசம். ஓகே, இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தலாமா? சோ போலார் எண்ட், ஷார்ட் ஹெட். கரெக்டா? தட் இஸ் CONA. நான் போலார்னா நோ சார்ஜ், போலார்னா சார்ஜ், நான் போலார்னா நோ சார்ஜ். அது லாங் டெயில். சோ ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோபோபிக் பார்த்தாச்சு. சோ என்ன பண்ணுது அந்த ஹைட்ரோபோபிக் பார்ட்? ஆயில போய்
அப்சர்வ் பண்ணிக்க, அதான் ட்ராப் பண்ணுது, போய் புடிச்சு வச்சுக்குது அந்த டர்ட்டை. கரெக்டா? அப்ப நம்ம ரின்ஸ் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து வெளியில டாடா பாய்னு சொல்லிட்டு போயிடும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். Now let's come to the next one. An organic compound A is widely used as a preservative and has a molecular formula of C2H4O2. So preservative அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க நம்ம படிச்சிருக்கோம்? preservative, it is vinegar. கரெக்டா? வினிகர் தான் preservative ஆக்ட் ஆகுது. பிக்கல்ஸ்ல அண்ட் வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஓகே, சோ ஜெனரலா பிக்கல்ஸ்ல வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகே, சோ வினிகர். வினிகர் எப்படி மேட் ஆஃப் பண்றாங்க? இட் இஸ் an acetic acid. So pure acetic acid is not a vinegar. ஓகே, ஒரு 6 ml of acetic acid எடுத்து அதுல 94 ml of water ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அது ஒரு டைல்யூட் சொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வினிகர் அப்படின்னு சொல்றோம். அந்த வினிகர் தான் பத்தி பேசுறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, C2H4O2. ஓகே, அந்த காம்பவுண்ட் எத்தனால் கூட ரியாக்ட் ஆகும்போது ஸ்வீட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகுது. நம்மளுக்கே தெரியும், பிகாஸ் அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட் when reacts with an alcohol you will get a ester plus water. We know very well. அதான் இங்க சொல்றாங்க. Identify the compound A. Compound A கண்டுபிடிச்சாச்சு. 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு and அது preservative க்கு யூஸ் ஆகுறனால so it must be an ethanoic acid. Ethanoic acid ஓட இன்னொரு பேர் என்னது? It is called as acetic acid. Acetic acid சொல்லலாம், ethanoic acid சொல்லலாம். Next one, write a chemical equation for its reaction with ethanol to form a compound B. Already நம்ம எழுதுனதான், இன்னொரு டைம் எழுதிடலாமா? ஓகே, சோ என்ன இருக்கு? CH3C double bond OH. யார் இவங்க? இவங்க தான் நம்மளோட A. கரெக்டா? இவங்கள கூட யார் ஆட் பண்ண போறோம்? C2H5OH ஆட் பண்ண போறோம். இவங்க தான் யாரு? இட் இஸ் ethanol. சோ ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்? இங்க இருந்து OH and இங்க இருந்து ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுமா? ரைட்? ஓகே, சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் H plus medium and heat பண்ணனும் ட்ரையாங்கிள். இப்ப பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பாருங்க, CH3 C double bond O and then O C2H5 ester sweet smelling compound நம்மளுக்கு கிடைச்சிருச்சு and then plus H2O water நம்மளுக்கு வெளியில போயிடுச்சு. So second question cancel பண்ணியாச்சா? Third one என்ன சொல்றாங்க? What is the process? Name this process. It is called as esterification. Because ester form ஆச்சுனா esterification. Soap form ஆச்சுனா saponification. Water add பண்றீங்கன்னா hydration, water remove பண்றீங்கன்னா dehydration. அவ்வளவுதான். Okay, yeah. Next one. Okay guys, so that's all. So carbon and its compoundல இருக்கிற important question நம்ம discuss பண்ணியாச்சு. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா share to your friends, subscribe our channel and next என்ன portions உங்களுக்கு ஹார்டா இருக்கோ அது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம அதை ஒன் ஷாட் கொண்டு வரலாம். and then என்ன புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, so bye bye, thank you, we'll meet in next class.